அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. 3 தடவை கால் விடணும். ஆசை கயிறு அருந்ததானே அழுது துடிக்கும் பெண்ணிங்கே பெண்ணிங்கே. நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். இரண்டு முறை மாங்கல்யத்தை பூட்டி அவைகள் பலனில்லாமல் போகி மூன்றாமத்தாக ஒரு புனிதமான வாழ்வை தேடி அதிலும் சில பிரிவுகளும் வேதனையும் கொண்டது உன் மக்கள். அந்த வாழ்வில் பிரிவில்லாமல் ஒருங்கிணைச்சு தந்தா போதுமா? கால் வரலாம். அப்பா உன் பொண்ணுடைய மனதுக்குள்ளே இன்னொரு ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆசையை அகற்றி உன் சொல்படி கேட்டு வாழ்க்கையை வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. இந்தா செல்வமாயிரு மகளே. அடுத்து மீண்டும் தன் வாழ்வில் பிரிவும் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? என்னடா பிரிவு? கெட்டிக்காரி தானடாவா? வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அவள் திறமை உள்ளவன் அர்த்தம்டா. கால் வந்துட்டு வா. அலைப்பாயும் கடலோரும் இளமானை போலே. இது யாரு? வெரி குட். வாங்கோ. விளையாடி உறவாடி இன்பம் காணுதே விண்ணோடும் விளையாடும். என்ன உங்கள் ஏரியாவுக்கு போகணும் ஒரு சர்ச்சு தெரியுது. எங்கே இருக்குது சர்ச் இருக்கோ? எத்தனாவது பிளாக்கு நீங்கள்? 21ஆம் பிளாக்கு. நிலக்கரி சுற்றுத ஒரு பெரிய சக்கரம். நெய்வேலி அவங்களுக்கு கால் வந்துட்டுவாங்க. 1 2 3 4. சிவபெருமான் வராரு. இருக்காரா? கேட்டுருவோம். சிவன் கோயில் இருக்கா பக்கத்தில்? சரி, இருக்கு. பக்கத்தில் சிதைந்து போன ஒரு அம்மன் கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? ஆமாம், கோயிலை நல்லா கெட்டலையோ? அதான் சிதைந்து போய் கிடக்க. இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. கோவில் சிதைந்தது போல் ஒரு வாழ்வு சிதைந்து விட்டதப்பா. நல்லொழியே காட்டுவான். இப்போ உன் பொண்டாட்டி வேணுமாடா? வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். அவள் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டால. இப்போ என்ன பண்ணுறது? அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை விசாரணைக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்துட்டியா? கால் வந்துட்டு வா. எனக்கு கண்ணு பத்தும், உனக்கு கண்ணு பத்தாது. உட்கார். ஏன்டா அவள் வேணும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். பாசம் வச்சுட்டியா? ஓஹோ, வெளிப்படையாக சொல்லுதிய. அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டானா அவன் உனக்கு தேவையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? இல்லை சிந்திச்சு பேசுதியா முட்டாளாக பேசுதியாடா? எஸ், கால் வந்துட்டு வா, முடிச்சு விட்ருவோம். வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேலன். ஒன்று சேரும். வர வச்சு தாரேன். பெருமையோடு இருப்பேன். இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சாச்சு. என்ன இந்தா நல்லா இருப்பா. லஞ்சம் இல்லாமல் வேலை கிடைக்கும்டா. போடா வரும். ஆமாம், இன்னும் ஒரு கவுன்சிலிங் தான் இருக்குது. அடிச்சு விட்ருவோம் போ. எஸ், சாப்பிட்டு போங்க. என்ன? சரி. கர்மசாமிக்கு அடுத்து என் பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? என்னம்மா யாருக்குமா கல்யாணம்? யாருக்கு? இன்னொரு ஆட்ரா செக்கா. இது யாரு? உட்கார். எந்த ஊருமா உனக்கு? எந்த ஊர்? விநாயகர் வரார பிள்ளையார் கோயில் இருக்கா அவங்க வீட்டு பக்கத்தில்? சரி. இந்த பையனுக்கு இப்போ என்னம்மா பண்ணணும்?
நேரம் சரியில்லைங்கிறது மட்டும் இல்லை, தம்பிக்கு மனநிலைகளும் சரியில்லை. முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவான், இரவில் தூங்க மாட்டான், துளியாக துடிப்பான், சைக்காட்ரிக்ஸ் மாத்திரை சாப்பிடுவான், கை கால் நடுங்கும், உள்ளங்கை வேர்க்கும், ஒன்றுக்கு அடிக்கடி போகும். நடக்கா அங்கே வைடா. உன் பிள்ளையை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சு தந்துடுறேன். 3 முறை என் சன்னிதானத்துக்கு கூப்பிட்டு உன் பிள்ளைய நல்லா வாழ வச்சு தரேன். சாரா நான் இந்தா இனிமேல் அவன் சுறுசுறுப்பாயிடுவான், மாறுவான். நல்லா இருங்க. ஆடி மாதம் செஞ்சுருங்க. நல்லா இருக்கும். சாப்பிட்டு போங்க மக்களே, போங்க. அடுத்து கடலூர் குழந்தை பாக்கியம் கட்டு வந்த மக்கள். மலையனூர் அங்காளியே வாமா. அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்காளம்மன் காது கேட்குமா? எங்கே இருக்கா அங்காளம்மன்? போயிருக்கீங்களாங்க? நீ போயிருக்கியா? என்ன கேட்டு வந்தாங்க? இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. இது யாரு? உட்காருங்க. வாமா, விறுவிறுன்னு வா. எஸ், வரலாம். வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி செய்தி வந்துச்சாமா? ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீ என்னம்மா நினைக்கிற? பண்ண வேண்டாம். உனக்கு குழந்தை பாக்கியம் தெய்வ சக்தியால் கிடைக்கும். கர்ப்பப்பை உள்ளுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் 3 மாதம் கழித்து உனக்கு குழந்தை பாய் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு ஆதி சங்கரின்னு பேர் வெற்றி உண்டு. நல்லா வீட்டுக்காரர் எங்க? அங்கே இருக்காரு. சொல் பேச்சு கேட்ட கொஞ்சம் வர வச்சு தரேன். இந்த மாதத்தில் வந்துடுவார். என்ன இந்த நல்லா இருக்கு. புண்ணியமாக இருப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? எந்த ஊர்? நாகப்பட்டினம். கடலூர்லாம் போய் உட்காருங்க. இப்போ உட்கார சொல்லடா. எத்திக்கு தர சாமிக்கு நேரம் நின்று கும்பிடுங்க. முதல்ல மனசு இன்னும் ஒருநிலைப்படலை உங்களுக்கு. கீழே விழுந்து கும்பிடுங்க. நாகப்பட்டினமா வேதாரண்யமா? உட்காருங்க. குழப்பம் இல்லாமல் உட்காந்து பழகுங்க. முதல்ல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ள 3.25 ஆண்டுகளாக மகாலட்சுமி கடாட்சம் குறைவு. சில விஷயங்களில் கடன்பட்டு மனவேதனை அடைந்தீர்கள். உங்களோடு பழகினவங்களால் பணங்கள் ஏமாந்து வேதனைப்பட்டதும் உண்டு. இதுக்காக அடுத்த முயற்சிகளில் முன்னேறணுங்கிறதுக்காக எடுத்த முயற்சி பூரா தடையாக இருக்கும். உடலில் ஒரு பகுதியில் வலியும் வேதனையும் தோன்றும். இதுக்கு செய்வினை வினை கோளாறுகள் காரணமா அப்படின்னு கேட்டேன். ஜென்ம பாவ வினைகள் ஒரு பக்கம் காரணம். இந்த வினைகள் மாறக்கூடிய காலம் வருகிறதான்னா வருது. ஆடி 30ஓட உன் கஷ்டம் தீருது. அதனால நீங்கள் அப்படியே வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்துருவீங்க. சினிமா துறைக்கு போகலாமான்னு ஒரு ஆசை. ஆனால் அது உனக்கு கை கொடுக்கலை. உன் மகனுக்கு அந்த பாக்கியம் ஒரு சேன் இருக்குது. அந்த ஒரு வாளியை நான் உருவாக்கி தரேன். அவனுக்கு ஒரு புதிய தொழிலையும் உருவாக்கி தரேன். உங்கள் கடனை தீர்த்தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. வெற்றிமாலை கொடுப்பா. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒருவான கூடு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு உன் இடம் சம்பந்தமான பிரச்சனையும் தீரும், உன் கடனும் தீரும். இந்த மகனே வெற்றி உண்டு. நான் கொடுத்த மாலை உனக்கு செல்வத்தை கொடுக்கும். சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்.
மதியம் சாப்பிட்டு போங்க, அறவுரையாக போயிடாதீங்க. சக்தி கால் வந்துட்டோம். என் மகனே என்னப்பா வேணும்? பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? பையன் பேர் என்ன பேர்? இப்போ நான் என் மகனேன்னு பாடுறேனே, புரிஞ்சுதா உனக்கு? அடுத்த வார்த்தை வரல. நான் பாடுற ராகம் முகாரி ராகம். முகாரி ராகம் எனதுக்குரியது? துயரத்தை குறிக்கின்ற ராகம், சோகத்தை குறிக்கிற ராகம். எட்டடுக்கு மாளிகையில், அது ஒரு சோகமான ராகம் தான். ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, அதுவும் ஒரு சோகமான ராகம் தான். அக்கண்ட அதுதான் முகாரின்னு சொல்ல மாட்டேன். சோகத்தை குறிக்கும் ராகம் முகாரி, சுகத்தை குறிக்கும் ராகம் நீலாம்பதி. நான் என் மகனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அழுகை குரலை தான் சொன்னனே தவிர உன் பையனுடைய சப்ஜெக்டுக்கே நான் வரல. அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல மனைவி மக்கள் அனைத்தையும் இழந்து சுடுகாடு செல்லக்கூடிய சூழ்நிலையில நீ உட்கார்ந்துருக்க. கால்னு சொல்லலாம். நச்சு தலை பாம்பின் உள்ளே நல்ல நாகமணி உள்ளதென்பார், மெச்சினான் உனை நினைத்து நச்சினை தந்தேனே. பாம்புக்குள்ளே கூட நாகமணி இருக்குது. விஷம் உள்ள பாம்பு வயிற்றுக்குள்ளே கூட நாகமணி இருக்குது. ஆனால் என் மகனே உன்னை நான் மெச்சி வளர்த்தேனே, நீ இவ்வளோ பெரிய துயரத்தை தந்துட்டியடான்னு சொல்லி உன் உள்ள இப்போ அழுதுகிட்டு இருக்குடா. உன் குடும்பத்தோட உன்னை ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? ஏகப்பட்ட கடன் ஒன்றுமே செய்ய முடியல. இந்தா கேட்க மாட்டேன். 3 மாதத்தில் உன் பிள்ளைகள்லாம் உன்னை ஏற்கும், உனக்கு அதிர்ஷ்டத்தில் பணம் தருவோம், உன் கடன் தீரும். இந்த கல்யாணம் 2 கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு பையனுக்கு, பொண்ணுக்கு. அடுத்த பைசில் அதை பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கேட்டு பார்ப்போம். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்கமாக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார்? நீதிமன்ற வழக்கு இருக்கா? வாங்க. பாண்டிச்சேரியா? நீங்கள் முன்னால் வாங்க. சோர்ந்துலன்னா கூப்பிட முடியாது, பக்கத்தில் வந்துடுங்க. மக்கள் நிறைய இருக்காங்கல்ல. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் ஒரு 4.25 ஆண்டுகளாகவே சோதனையும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த உடல்நிலைகளை சரியாக சக்தியை கொடுத்து நடக்க வச்சு தந்தா போதுமா? அதை முதல்ல பண்ணி தந்துடுறேன். உங்கள் வழக்கிலிருந்து 9 மாதங்களுக்குள்ள நான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன். இப்போ உங்களுடைய பணங்கள்லாம் கொஞ்சம் நஷ்டமாகி சில நம்பிக்கை துறைகளால் சூறையாடப்பட்டது. அவைகளையும் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். வேறு என்ன வேண்டும்? ஆம்பளை பையன் பிறப்பான், வெற்றிவேல் முருகான்னு பேர் வைங்க. மகாசக்தியாக இருக்கான். வாப்பா. சர்வரட்சகாய நமோ நாராயணாய நமோ. மெல்ல மெல்ல நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கேன். வெற்றி உண்டு. அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டா? பாண்டிச்சேரியிலேருந்து யாருக்கு வரக்க? எத்தனை வயசு? பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? ஆ சரி, கண்ணை மூடு பார்ப்போம். ஓஹோ, உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கடா? கால் வந்துட்டு வா. ஏற்கனவே ஒரு நட்பால் ஏமாற்றமும் மன வருத்தமும் அடைஞ்சிருப்பேன். அதில் இருக்கவா வேண்டாமான்னு முடிவெடுத்து தப்பிச்சு வந்துட்டேன். அதனால் அடுத்து நமக்கு இந்த கல்யாணம் முறையாக நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. யாரை எடுத்தாலும் நமக்கு பிடிக்கும், நம்மளை பிடிக்க மாட்டேக்க.
அப்படிங்கிற வேதனை உன் மனசில். கால் வந்துட்டு வா. உனக்கு ஒரு மனைவி கிடைப்பா, அனுச நட்சத்திரமுடைய பெண்ணாக இருப்பா. புரியுதா? ஐப்பசி மாதத்தில் அமைஞ்சிரும். வெற்றியாது. நல்லா இருக்கும். இந்தா என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? அனுச நட்சத்திரம். சம்பந்தங்கள். தனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வாங்க. யாருக்கு கல்யாணம்? பையன் எங்கே இருக்காரு? என்ன வேலை பார்க்காரு? அப்படியா? ஏமாற்றம் தான் கால் வந்துட்டுவாங்க. வாழ்விலே அவன் இருக்கிற இடத்துல பறவைகளும் நீர்நிலைகளும் மரங்களும் இயற்கை நிறைந்த செடி கொடிகளும் நிறைந்த இடம். ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே உல்லாசமாக வாழுகின்ற மனதை பெற்றவன். ஒருவரை திருமணம் நடத்த வேண்டும் என்ற எண்ணங்களை பெற்று அதில் மனவேதனையும் குழப்ப நிலைகளையும் அடைந்த மகன். இப்போதைக்கு எடுக்கிற முடிவுகள் சரியில்லை என்று உள்மனதுக்குள் விரக்தியும் வேதனையும் அடைந்திருக்கிறார். இதனால் வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் கொண்டு பணத்தை முதலீடு செய்து அதில் வெற்றியடைய முடியாத துயரத்தை அடைந்து விட்டான். அவனுக்கு தெளிவான வாழ்க்கையையும் மன தெளிவையும் கொடுத்தால் போதுமல்லவா? கால் வந்துட்டு வரலாம். நான் தான் சொல்லிட்டேனே, சந்தோஷம் நடத்துங்க. அவன் ஒரு புதிய யோகம் பெற்றவன். என்ன யோகம் பெற்றவன்? எல்லோருக்கும் ஆண்கள் நண்பர்களாக இருப்பார்கள். இவனுக்கு பெண்களுடைய நட்பு அதிகம். உண்மையா இல்லையா? அதில் அவன் மனதை பறி கொடுத்து ஏமாந்தது உண்டு. அவனை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். புரியுதா? அவன் தன்னை ஏமாற்றுகிறானா அல்லது உங்களை ஏமாற்றுகிறானாங்கிற விவரம் தெரிய வேண்டுமா இல்லையா? தன்னை ஏமாற்றுகிறான். ஆகையினால் அந்த ஏமாற்றம் இல்லாமல் காத்து ரட்சிக்கிறேன். கர்மசாமிக்கு உண்டாப்பா, செல்வம் உண்டுப்பா, புதிய தொழிலும் உண்டு, புதிய வாழ்க்கையும் உண்டு. மகளே, ஆனந்தம் அடையுங்கள். நல்ல சாப்பிடுங்க, வயிறார. கர்மசாமிக்கு கால நேரம் கிரகங்கள் என் வீட்டுக்குள்ளே சரியில்லை அப்படின்னு ஒரு பெண்ணடியாள் மனக்குழப்பத்தோடு இருக்கிறாளே. பாண்டிச்சேரியா உங்களுக்கு? வாங்க பார்ப்போம். நான் கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? உட்காருங்க. நீங்கள் கண்ணை மூடி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. விநாயகர், மாரியம்மன், நாகம்மன் எங்கே இருக்காங்களா? இருக்காங்களா? கால் வந்துட்டு வாங்க. வருகவே வருகவே. உட்காருங்கம்மா. பிராந்தி, பீர் இதெல்லாம் தயார் பண்ணுகிற இடம் உங்கள் ஏரியாவில் இருக்கா? உங்களுக்கு தெரியாது. பையனுக்கு சனி பகவானுடைய பார்வை ஓடிக்கிட்டு இருக்கனால 6 மாத காலமாகவே நிலையில்லாத மனதோடு தடுமாறிக்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளே இந்த பக்கத்துக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்து அந்த தொழிலை பிடிக்கிறது கஷ்டம். இருக்கிறதே சரி. இன்னொரு 9 மாதங்கள் அங்கே இருக்கட்டும். அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டு அங்கே போனாலும் அந்த தொழிலும் கிடைக்கும், வாழ்க்கையில் முடிவும் கிடைக்கும். வெற்றியாகி தரேன். வேறு என்ன வேண்டும்? இப்போ கையில் பணம் தந்திருக்கேன், கடனை தீர்க்கிறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் தரக்கூடாது. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் பாண்டிச்சேரி அப்படி போய் உட்காருங்க. தஞ்சாவூர் அடுத்தால கூப்பிடுவாங்க. நிப்பாட்டிக்காங்க, நில்லுங்க. தஞ்சாவூர்
கூப்பிடுங்க, யாராலும் கூப்பிட்றேன். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அங்கே பிள்ளைக்கு என்னப்பா வேணும்? இந்த விரலை மட்டும் பிடிச்சிக்காப்பா. கண்ண முடியும். மனநிலைகளும் பணநிலைகளும் சரியில்லாமல் இருக்காங்களா? ஆரம்பித்த பில்டிங் சொந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கணுமே. இருக்கா? இப்போ 1.5 வருஷமாகவே கால நேரங்கள் கை காசுகள் எல்லாம் நஷ்டமாகி வெக்ஸாகி போயிருப்பான். ஒரு பேருக்கு லைசன்ஸை வாங்கி தந்துட்டு அவன் வெளிநாட்டுக்கே போகலான்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ காலில் விட்டுவா போ. கருப்பசாமிக்கு வெற்றி வேல், அது வீரவேல். பாபா, இந்த உன் மகனுக்கு வாழ்க்கையை சரி பண்ணியாச்சு, அப்ரூவ்டு கிடைக்கும். இந்தா சந்தோஷமாக இருக்கு. புண்ணியத்தை பெற்று விட்டாய் மகனே. உன் உடலில் நரம்பு தளர்ச்சிருக்கு. இந்த அம்மா ஐஸ்வர்யமாக இருந்துச்சாலும் இருக்கலாம். சாப்பிட்டு போங்க. அறவரையா பேராங்கப்பா. கால் நட்டு வராஜா. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யாரப்பா? கடன்பட்டு வந்தவங்க யார்? அம்மா பராசக்தியா நீ? கால் நட்டு வா. உன் மனசை சாமிகிட்ட கொடு பார்ப்போம். வரலாம். வீட்டு டாக்குமெண்ட்லாம் யார்கிட்ட இருக்கு? ஐயா எங்கே இருக்கார் இப்போ? ஓகே உட்காருங்க. ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்கும். இருக்கா? 3 வருஷமாகவே கடன்களும் குழப்பமும் நடக்கும். ஒரு இடம் நம்ம கையில் இருக்குமா இருக்காதாங்கிற வாக்குவாதமும் பிரச்சனையும் வந்து பல்வேறு வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கா? கால் வந்துட்டோம். என்னடா 2 ரூபா வாக்குவாதம் பண்ணுறீங்க? ஏன்னா நினைக்கலாம். உன் கடனை தீர்த்து தாரேன். உன் வீட்டுக்காரருடைய மனசை தெளிவடைய வச்சு தாரேன். என்ன ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஒரு நாள் கூட உண்மையாக உறங்க விட மாட்டான். படப்படா கடப்படா தடப்படா, எப்போ பார்த்தாலும் இதுதான் நடக்கும். அவ்வளோதான். அவன் மனதை தெளிவடைய வச்சு உங்களுக்குள்ள அன்பு மிகுந்த ஒரு பிள்ளைய பிடிச்சி வாடிங்களே. டிங் டிங் ஆசிரியர் பணிக்கு செல்வாய். இவன் நல்ல சாப்பிட்டு போங்க மக்கா. சந்தோஷமாக இருங்க.